அனைவருக்கும் இனிய வணக்கம். 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் மேத்ஸோட எக்ஸசைஸ் 5.3 ஆல்ரெடி நிறைய முன்னாடி இருந்தக்கூடிய எல்லா எக்ஸசைஸுக்குமே நம்ம 1 மார்க் கொஸ்டின் பார்த்துட்டோம். இந்த புக்கோட கடைசியாக இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின் இந்த 5.3 தான். இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, பிருந்தா வெவ்வேறு பாடங்களின் அடைவுத் தேர்வுகளில் பெற்ற மதிப்பெண்களின் விழுக்காடு பட்டை வரைபடமாக தரப்பட்டுள்ளது. ஒரு படம் கொடுத்துட்டாங்க, இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட், செங்குத்து கோட்டில் ஒரு அலகு ஈக்குவல் டு டேஷ் சதவீத மதிப்பெண்கள். செங்குத்து கோடு அப்படிங்கிறது இது. ஒரு பாருங்க, 0லேருந்து 10, 10லேருந்து 20, அப்போ எவ்வளோ அதிகமாக்கியிருக்காங்கன்னா 10 ஸோ ஒரு அலகு அப்படிங்கிறது 10% மதிப்பெண்கள். ரெண்டாவது, பிருந்தா டேஷ் பாடத்தில் மிக அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார். எந்த பாடத்தில் பாருங்க, மேத்ஸில் நமக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சு பாருங்க, மேத்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா 80 மார்க். அப்போ எந்த பாடம் அப்படின்னா கணித பாடத்தில். இங்கிலீஷில் மேத்ஸில் நிறைய மார்க் எடுத்திருக்காங்க. சரியா? அடுத்ததான், பிருந்தா ஸ்கோர்டு மினிமம் மார்க்ஸ். குறைவான மதிப்பெண்கள் எதில் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. குறைந்த மதிப்பெண்கள் பாருங்க 50. சரிங்களா? எதில்? தமிழில், மொழி பாடம், லாங்குவேஜில். அவங்க தமிழ்னு கொடுக்கல, மொழி பாடம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்னென்ன எழுதுறோம்? மொழி பாடம். எதில் கம்மியாக வாங்கியிருக்காங்கன்னா மொழி பாடத்தில், லாங்குவேஜில். ஓகேவா? அடுத்தது, அறிவியல் பாடத்தில் பிருந்தா பெற்ற மதிப்பெண்ணின் விழுக்காடு. அறிவியல், சயின்ஸ் தோருக்கு பாருங்க. சயின்ஸ் இதுக்கு நீங்கள் நேராக இப்படி கோடு போட்டிங்க அப்படின்னா, நம்ம ஸ்கேல் வச்சு போட்டு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு எங்கே வருது அப்படின்னா 60க்கும் 70க்கும் நடுவில். 60க்கும் 70க்கும் நடுவில் அப்படின்னா 65 மார்க். அப்போ சயின்ஸில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 65 மார்க் வாங்கியிருக்காங்க. கரெக்டாக? அடுத்ததா, டேஷ் பாடத்தில் பிருந்தா 60% மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். எதில் 60% அப்படின்னு பார்த்தோன்னா இதோ பாருங்கள், இதில் இது 60%. அப்போ என்னது? இங்கிலீஷ். இங்கிலீஷில், ஆங்கிலத்தில் 60% மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. ஆங்கிலம், இங்கிலீஷ். ஓகேவா? அடுத்த கேள்வி. ஸோ இந்த ஒரே ஒரு பட்டை விளக்கப்படத்தை வச்சு இவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிருந்தா டேஷ் பாடத்தை விட டேஷ் பாடத்தில் 20% மதிப்பெண்கள் அதிகம் பெற்றுள்ளார். அப்போ எதை விட எதில் 20%, 20 மார்க் அதிகம்னு பார்க்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, இதில் 60, இதில் 80. அப்போது கணிதத்தில் ஆங்கிலத்தை விட 20 மார்க் அதிகம் பெற்றிருக்காங்க. ஸோ கணித பாடத்தை டேஷ் பாடத்தை விட டேஷ் பாடத்தில், ஆங்கில பாடத்தை விட கணித பாடத்தில் 20% மதிப்பெண்கள் அதிகம் பெற்றுள்ளார். பிருந்தா ஸ்கோர்டு 20% மோர் இன் மேத்ஸ் சப்ஜெக்டில். மேத்ஸ் தென் எதை விட? இங்கிலீஷை விட, இங்கிலீஷ் சப்ஜெக்டை விட. கரெக்டா? அப்போது இதில் அவங்க கேட்கும்போது ஆன்சர் கொடுக்கும்போது மாற்றி கொடுத்துருப்ப. தமிழில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆங்கிலம், அப்புறம் தான் கணிதம் வருது. இங்கிலீஷில் மாறி வருது பாருங்கள். ஸோ அவங்க கொஸ்டினில் ஆன்சர் கொடுக்குறப்ப எதுன்றதை கவனமாக பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? அடுத்ததா 5, ஒரு பட்டை விளக்க படம் வரைபடமானது பின்னொருவற்றுள் எதனை கொண்டிருக்கும்? கிடைமட்ட அல்லது செங்குத்து பட்டைகள் இரண்டில் ஏதேனும் ஒன்றை உடையது. ரெண்டுமே இருக்காது, ரெண்டுமே வரும், ஆனால் ஒரே படத்தில் ரெண்டும் வராது. அல்லதுன்ற வார்த்தை நம்ம புக்கில் அவங்க கொடுக்கும்போது இந்த அல்லதுன்னு வச்சு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ஒரு முறை டெட்டில் கேட்டிருந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஒரு முறை டெட்டில் கேட்டிருந்தாங்க. நல்லா கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? 6வது கேள்வி, பட்டை வரைபடத்தில் உள்ள பட்டைகளின் இடைவெளியானது. பட்டைகளுடைய இடைவெளி கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும் அப்படின்னா சமமாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆர் த சேம் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்குண்டான சரியான விடை. ஓகேங்களா? ஸோ இதோட ஃபர்ஸ்ட் டேர்மில் 6th புக்கில் கேட்டிருந்த எல்லா எக்ஸசைஸோட 1 மார்க் கொஸ்டின்ஸும் நமக்கு முடியுது. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி செகண்ட் டேர்மில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது மொத்தத்தையும் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.